Hey guys, welcome back to my channel. These my dollars make it hurt. Finally guys, என் ரூமை நான் க்ளீன் பண்ண போகிறேன். ரொம்ப திட்டுகளுக்கு பிறகு என் ரூமை நான் க்ளீன் பண்ண போகிறேன். ஒரு நாள் திட்டி இன்னும் ஒரு வழி ஆக்கிட்டாங்க எங்கள் அம்மா. க்ளீன் பண்ணு. ஸோ இன்றைக்கி நான் க்ளீன் பண்ண போகிறேன். இதுதான் என்னோடய ரூமோடைய தற்போதைய நிலைமை. டேபிள் எல்லாம் புக்ஸு, நோட்ஸு, டைரிஸு எல்லாம் ஃபுல்லாக அப்படியே துணி போட்டு வச்சு இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வரேன். ஓகே, லெட்ஸ் க்ளீன். ஸோ கைஸ், இஃப் யூ வாண்ட் டு நோ அபவுட் மீ, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், சில கொஷின்ஸ். நானும் அதை ஒரு வீடியோவை பண்ணி ஒரு Q&A செஷன் மாதிரி போடுறேன். ஓகே, நாட் ஸோ பர்சனல், பட் த பேசிக். என்னை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும். இப்போ தானே என்னோடய சேனல் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சில பேருக்கு they will have some queries about me. ஸோ நீங்கள் என்னை பற்றி கேட்கலாம், நான் வந்து சொல்லுவேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். என்ன நினைக்கிறேன் இன் சென்ஸ், இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ஸ், தற்போதைய நிலைமை அப்படி கூட சொல்லலாம். இப்போ கரண்ட்டாக நடந்துட்டுருக்க சில விஷயங்கள் which is not good. Society versus which is not good. Which is not good for the society and the upcoming society too. இல்லை, இப்போ வர நியூஸஸ் எல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்குது. லைக் எப்படி இதெல்லாம் நடக்குது. மேபி நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம். I don't want to mention here, but we can speak about that. I don't want to mention here about that, but I think I can speak about that. Yes, I'm matured. Yes, I can speak. அந்த மாதிரி விஷயங்கள் கேட்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல? லைக் அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வர நியூஸஸ், லைக் இப்போ இல்லை, சில நாட்களாக வர நியூஸஸ் எல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லைக் நடந்த அந்த ஒரு லைக் அவரோட பேர் மென்ஷன் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. அவரோட இழப்பாகட்டும், இன்னொரு பெண் அவங்களோட இழப்பாகட்டும், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படி போயிட்டுருக்கா நம்ம சொசைட்டி, இவ்வளோ வர்ஸ்ட்டாக போயிட்டுருக்கா. ஒரு ஸ்டேட் ஆஃப் வியூவில் பார்த்தா இட்ஸ் ரியலி கெட்டிங் பெட்டர். எவ்ரிஒன் ஆர் லைக் எவ்ரிதிங் இஸ் குட். everyone are turning better in a good way. எல்லாமே நல்லா இருக்கு. but in the other side there is bad, something which is very hurtful, which it hurts to the society also. இந்த மாதிரியே போயிட்டு இருந்தா just think எப்படி போகும் நம்மளோட நாடு அப்படின்றது. சேஃப்டி வைஸ் ஆகட்டும், ஆர் எல்ஸ் எப்படி சொல்லட்டும், சொசைட்டி வைஸ் ஆகட்டும், ஃப்யூச்சர் ஒரு டெசிஷன் எடுக்கிறோன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு ப்ராப்பரான டெசிஷனாக இருக்கும். நம்மளை மீறி நம்மளுக்கே தெரியாமல் அந்த டெசிஷன் சில டைம் தப்பாக கூட போகலாம். பட் எப்போவும் அந்த தப்பான முடிவு இப்படி புரியும் நினைக்கிறேன். தப்பான முடிவுகளை பற்றி எப்போ யோசித்து கூட பார்க்கக்கூடாது. ஓகே, இவ்வளோ தாண்டி வந்துட்டோம் நம்ம லைஃப்பில். கரெக்டில் அது ஒரு ஃபேஸ். அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், எப்படி டீல் பண்ணுறோம், அதுதான் இம்பார்ட்டண்ட். ஆனால் எப்போ எந்த காரணத்துக்கும் யாருமே எந்த தப்பான முடிவுகளை பற்றி யோசிச்சு கூட பார்க்காதீங்க. அது உங்களை ஹர்ட் பண்ணுறதை தாண்டி இட் ஹர்ட்ஸ் யுவர் ஃபேமிலி. உங்களை நம்பி இருக்கிறவங்க அப்பா அம்மா ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். இஃப் யூ நாட் ஏபிள், அந்த டைம் தெரியல அவங்க எதுக்கு அந்த முடிவு இவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்களோன்னு தோணுது எனக்கு. முடிஞ்சிருந்தால் உங்களை ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டையாவது அதை பேசி யாராவது அவங்க கூட நின்றுருந்தா இன்னும் பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ அவுட் தேர் த லேடிஸ் அண்ட் மென்ஸ், கிடோஸ் எல்லாருக்குமே சொல்கிறது ஒரே விஷயந்தான். எப்பவும் என்ன நடந்தாலும் ஸ்ட்ராங்காக ஃபேஸ் பண்ணுங்கள், ஸ்ட்ராங்காக இருங்க. எதுக்காகவும் யாருக்காகவும் தப்பான டெசிஷன், தப்பான முடிவு, தப்பான யோசனை எதுவும் எடுக்காதீங்க. பி ஸ்ட்ராங். நம்மளை கடவுள் இங்கே படிச்சிருக்காருன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். ஓகே, நாமளாம் எந்த ஒரு தப்பான முடிவை பற்றி யோசிச்சு கூட பார்க்கக்கூடாது. we have come, let's hustle, let's dream big.
சாதிக்கலாம், சாதிக்க பிறந்தவங்க நம்மலாம். ஸோ எதுக்காகவும் தப்பான முடிவை பற்றி யோசிச்சு கூட பார்க்கக்கூடாது. மேபி நான் சொல்கிறது ஈஸியாக சொல்லியிருப்பேன், பட் அவங்களுக்கு அந்த டைமில் என்ன ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அது நமக்கு எதுவுமே தெரியாது இல்லை. ஸோ லெட்ஸ் பி ஸ்ட்ராங். அதை விட தாண்டி லெட்ஸ் மேக் குட் ஃப்ரெண்ட்ஸ். குட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது என்ன ஆகும்னா, யூ கேன் ஷேர் எனி திங் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் வென் யூ ஹாவ் குட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நல்ல நண்பன் என்பது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஐம் நாட் அ அட்வைசர் ஆர் சம்திங். லைக் இஃப் அ குட் ஃப்ரெண்ட் இஸ் not only who is supporting being in happy times, he must and should be in the bad times, bad situation, down situations. Make good friends, make good choices. Good friends are very good for our health also. They are like therapists, healers. இந்த விஷயம் எனக்கு சொல்லணும்னு தோணுது, அதனால் சொல்கிறேன். அவ்வளோதான். இதை பற்றி பேசுறது எனக்கு தெரிஞ்ச தப்பு கிடையாது. பிகாஸ் இட் ஆல் அவுட் தேர், எவ்ரிவன் நோஸ் அபவுட் தட். பட் வி ஷுட் ஸ்பீக். நம்ம பேசினாதான் சில விஷயங்கள் மாறும். அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பற்றி சொல்லணும்னா தே ஆர் ஜெம்ஸ். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஓகே, ஃபேமிலிஸ், நீங்கள் ஃபேமிலிஸ் கிட்டே எல்லாத்தையும் ஷேர் பண்ணலாம். ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள பற்றி சொல்லணும்னா தே ஆர் ஜெம்ஸ். எனக்கு கிடைச்சிருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் லக்கிலி தே ஆர் ஜெம்ஸ். ஐ எம் ஸோ லக்கி, ஸோ லக்கி டு ஹாவ் தெம். என்னோடய சர்க்கிள் ஒரு குட்டி சர்க்கிள். நான் ஒரு பெரிய கேங் அந்த மாதிரி எல்லாம் இல்லை. குட்டி சர்க்கிளோட ஃப்ரெண்ட்ஸ், குட்டியாக ஒரு சர்க்கிளாக ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும், விச் இஸ் வெரி ஹெல்தி ஃப்ரெண்ட்ஷிப். லைக் யா, ஹேவ் குட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யூ மஸ்ட். உங்களுக்கு குட் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கலன்னா யூ ஜஸ்ட் கோ தேர். கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக கிடைப்பாங்க. கோ ஷேர் ஆல் யுவர் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். உங்களோட எல்லாமே ஷேர் பண்ணணும்னு இல்லை, பட் நீங்கள் சொல்லலாம், நம்பி சொல்லலான்னு தோணும். கோ அண்ட் ஷேர். And not only friends, family is the biggest support you can ever have. உங்களுக்கு அந்த மாதிரி ஃபேமிலி இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கோ ஷேர் எவ்ரிதிங் டு யுவர் ஃபேமிலி. அண்ட் மை ஃபேமிலி, ஐ எம் பிளெஸ்ட். ஐ எம் வெரி மச் பிளெஸ்ட். என்னோடய ஃபேமிலி யாரு கண்ணும் படக்கூடாது. ஸோ திஸ் இஸ் வாட். ப்ளீஸ் 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 யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்படாதீங்க. யாருக்காகவும் எந்த தப்பான முடிவும் எடுக்காதீங்க. பி ஸ்ட்ராங். நம்மளால் முடியும், நம்மளால் அதை கடந்து வர முடியும். we can do it. எஸ், எந்த கஷ்டமாக இருந்தாலும் நம்ம கடவுள் கொடுக்கும்போது அது நம்மளால் சமாளிக்க முடியும் தான் கொடுக்குறாரு. ஸோ சமாளிக்க முடியும். ப்ளீஸ், இந்த குட்டி குட்டி பசங்களாம் கேள்விப்படுறேன், they are taking bad decisions. அதெல்லாம் வேணாம். be good, be strong. என்னோடய ஃபேமிலி பற்றி சொல்லணும்னா they are very friendly. they are very very friendly. I can share anything to them without no judgments. Like few times understanding, எல்லாமே அண்டர்ஸ்டாண்டிங், எல்லா டைம்லையும் எல்லாமே அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும், எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. நோ, we do have misunderstandings a lot, but எல்லாத்தையும் தாண்டி புரிய வைக்கணும், சொல்லணும். அவங்க சொல்கிறதும் நாமளும் புரிஞ்சுக்கணும். நான் இப்படி பேசுறது நான் இப்படி பேச நினச்சி நான் ஒன்றும் அவ்வளோ perfect kiddo. No, I do have mistakes. I do mistakes. I learn from my mistakes. Yes, I learn from my mistakes. I do mistakes. Just learn. Everything is a lesson. Just learn. Come out of it. Go fly high. என்னோட ஒர்க்கிங் செஷன் வந்து ஏதோ இந்த செஷன் மாதிரி மாறிட்டு இருக்கு. நான் ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். இருங்க, முடிச்சுட்டு வரேன், பேசலாம். So guys, if you want sessions like this to speak about the things are happening around us, சில டைம் பேசாமல் கடந்து போகிறது தப்புன்னு தான் தோணும். சில டைம் கரெக்ட், சில டைம் போகலாம். ஆனால் எல்லாத்துக்கும் நம்ம பேசாமல் கடந்து போகணும், எதுக்குமே பேசக்கூடாது, வார்த்தை எதுக்குமே கேள்வி கேட்கக்கூடாது, அதை நான் ஒத்துக்க மாட்டேன். நம்ம கேள்வி கேட்டால் தான் சில விஷயங்கள் மாறும். நாம் தான் மாற்றணும். இப்படியே நடந்துட்டு இருந்தால் நம்ம சொசைட்டி எதை நோக்கி போகுது நமக்கே தெரியாமல் போயிடும். நாம் அந்த சொசைட்டியல் ப்ரெஷருக்குள்ளே வந்துடும். நான் என்ன சொல்லுவேன்னா, லீவ் அண்ட் லெட் லீவ். ஃப்ரீயாக இருங்க, ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. எல்லாமே நடக்கும், மாற்றலாம், எல்லாமே மாறும்.
இந்த யூடியூப் சேனல் கூட லெட்ஸ் ஸ்பீக் அபவுட் மை செல்ஃப். இந்த யூடியூப் சேனல் கூட நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஐ வாஸ் ரெடி. ஓகே, ஐ வாஸ் லைக், இட்ஸ் நாட் லைக் ஐ வாஸ் ரெடி. எனக்குள்ளேயே சில டவுட்ஸ் என் மேலே, எனக்கு டவுட்ஸ் என் மேலே. ஈவன் நவ் ஐம் நாட் பிச் பர்ஃபெக்ட், அவ்வளோ பர்ஃபெக்டாக இல்லை. ஐம் நாட் கன்சிஸ்டன்ட் அபவுட் தட். ஐம் கொஞ்சம் லேசியாக இருக்கேன். I'll accept that. Of course I'm lazy. I'm trying to become consistent, not lazy. கரெக்டாக வீடியோஸ் போடலான்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஸ்கில்ஸ் கற்றுக்கணும், அதெல்லாம் கற்றுக்கணும். அதெல்லாம் பிளான்டாக தான் இருக்குது. பட் அவ்வளோ நான் கன்சிஸ்டண்ட்டாக இல்லாதனால கொஞ்சம் இப்படி ஆகுது. பட் என்ன பேச வந்தேன்னு பார்த்தீங்களா, மறந்துட்டேன். அங்கே நிற்கிறேன்னா, ஐயோ இது எங்கே நிற்கிறது. லெட்ஸ் ஸ்பீக் அபவுட் என்னை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் என்ன அதை ஒரு செஷனாக எடுத்து கண்டிப்பாக வீடியோ போடுறேன். டீல். ஓகே, கண்டிப்பாக போடுவேன். நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும். நானும் கனவே அமையும் தினம் சொல்வேன் ஒரு நண்பன் போலே. சாரி, என்னோட தமிழ் சில டைம் வந்து வார்த்தைகள் ரொம்ப தடுமாறும். பிகாஸ் அம்மா கன்னடா, அப்பா தமிழ். ஸோ நான் 2 லாங்குவேஜும் பேசி அப்புறமா சின்ன வயசுலேருந்து எனக்கு இந்த தமிழில் மட்டும் தெரியல, கன்னடா கூட ப்ராப்பராக பேசிட்டேன்னு வச்சு 2மே ப்ராப்பராக பேசுவேன். ஆனால் தமிழில் கொஞ்சம் பேசும்போது ஸ்பீடாக பேசுகிறேன்னு நினைக்கிறேன். வார்த்தைகள் ரொம்ப தடுமாறுது. ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்க காய்ஸ், இன்னும் மன்னிச்சுக்கோங்க. அந்த மடிப்புகள் தவிப்புகள் எல்லாமே விட்டுட்டு தவறிட்டு ப்ராப்பராக பேச ட்ரை பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் எனக்கு தமிழ் நன்றாகவே தெரியும். ஆனால் சில நேரங்களில் என் வார்த்தைகள் தடுமாறுகிறது. இதுவே நிலை என்று சொல்ல முடியாது. நான் மாற்றிக்கொள்கிறேன். இது ஏன்னா நான் கேமரா பார்த்து பேசும்போது மேபி கேமரா பார்த்து பேசுறதுனால என்னோடய வேர்ட்ஸ் வந்து தடுமாறுது. ஓகே, நான் பேச அதுவே சரியாயிடும். ஓகே, ஃபன். முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு ரெசிபி செஞ்சு காமிக்கிறேன். அந்த ரெசிபி இஸ் நாட் அ பிக் ரெசிபி, பட் அது என்னோடய ஃபேவரட். எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பிட வெயிட் பண்ணிட்டுருக்கு. நானே செஞ்சு சாப்பிட போகிறேன். உங்களுக்கு அந்த ரெசிபி செஞ்சு காமிக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப 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 சிம்பிளான ரெசிபி. ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணணும். ஓகே, கமெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் காய்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, டைம் ஆகுது. நான் சீக்கிரமாக வேலை முடிச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு ரெசிபி செஞ்சு காமிக்கிறேன். ஓகேவா? I want to show you something. ஸோ என்னென்னா இதுதான் என்னோடய காலேஜ் யூனிஃபார்ம். இங்கே காமிக்கிறேன். இந்த யூனிஃபார்ம் வந்து நான் லாஸ்ட் டே அன்றைக்கி இது போட்டுட்டு போகல. ஸோ அன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக சில என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எழுதுன அதில் காமிக்கிறேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. எல்லாமே பிடிச்சது தான், எல்லாமே ரொம்ப ஸ்பெஷல். பட் அதில் வந்து ஒரு யூனிக்காக ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. அது காமிக்கிறேருங்க. ஸோ இதில் இந்த ட்ரெஸ்ஸில் எழுதியிருக்கிறது எல்லாமே என்னோடய ஸ்பெஷல் தான். ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். பட் இது கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, கொஞ்சம் ரொம்ப யூனிக்காக அழகாக இருந்துச்சு. ஸோ ஒரு காமிக்கணும்னு நினச்சேன். இது என்னென்னா, இது வந்து இந்த கோட். ஓகேவா? இதில் வந்து 6 மீட்டர் 9 மீட்டர் லைன் இருக்கும். இது வந்து கோல் போடுற இடம், இந்த பாக்ஸ். ஸோ இதெல்லாம் வரைஞ்சி எங்களோட டீம் பேர் வந்து விஐபி. என் டீம் பேர் ஸ்ரீ அப்படியெல்லாம் போட்டு ரொம்ப ஒரு மாதிரி அழகாக இருந்துச்சு. எல்லாருமே இதை பார்த்துட்டு இருந்தாங்க, இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. என்ன இது எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கொஞ்சம் ரொம்ப அழகாக யூனிக்காக இருந்துச்சு. இது ரொம்ப பிடிச்சிது. இட்ஸ் ஆல்சோ க்ளோஸ் டு மை ஹார்ட். இங்கே எழுதியிருப்பா, ஸ்வாதி எண்ட் ஆகாத ஃப்ரெண்ட் பை த்ரிஷா. அந்த டேட் வந்து 13/5/25. இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அப்புறம் ஸ்ரீ என்ன எழுதியிருப்பா. அண்ட் தென் அவள் தான் எழுதியிருப்பா, மீ லவ் யூ. அண்ட் இது என்னோடய ஃப்ரெண்ட் விஜி மிஸ் யூ. அண்ட் இது இன்னொரு ஃப்ரெண்ட் விஜயன். அவளோட ஹார்ட் போட்டிருப்பா, அவளோட ஹார்ட் கிடையாது. அண்ட் எனக்கு இன்னும் நிறைய இருக்குது, காமிக்கிறேன். சிலது இருக்குது, சிலது போயிட்டுருக்கு காய்ஸ். இது வந்து என்னோடய ஃப்ரெண்ட் வேளாங்கண்ணி. அவங்க வந்து போய் என் ஃப்ரெண்ட் ஸ்ரீதர், அவனோட சைன். அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்ட், ஐ திங்க் சுஷ்மிதான்னு நினைக்கிறேன். அகெயின் இது வந்து தெரியல, பார்த்து சொல்கிறேன். அகெயின் இது வந்து சம்வன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் இங்கெல்லாம் போட்டிருக்காங்க, பட் இதெல்லாம் போயிட்டுருக்கு.
இதெல்லாம் இப்போது ஒரு அவ்வளோ மெமரியாக இல்லைனாலும் இது ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு அப்புறம் எடுத்து இதை பார்க்கும்போது அவ்வளோ நாஸ்டாலஜிக்காக அவ்வளோ மெமரபுளாக இருக்கும். இதெல்லாம் ரொம்ப அப்படி அவ்வளோ இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ப்ளசன்ட்ஃபுல்லாக இருக்குது. இப்போ எடுத்து பார்க்கும்போது கூட எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம இதில் தான் ரெசிபி பண்ண போகிறோம். இதில் என்ன ரெசிபியா அப்படின்னு கேட்டால் எஸ், ரெசிபினா ரொம்ப பெரிய ரெசிபி இல்லை. பட் இந்த காய் எனக்கு சுத்தமாக பிடிக்காது, நான் சாப்பிடவும் மாட்டேன். பட் இந்த ரெசிபி இதை ட்ரை பண்ணதுக்கப்புறமா எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பட் ரொம்ப சிம்பிளானது, ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். ஸோ அங்கே எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஆல் செட் டு குக். எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ சமைச்சிட்டேன், அவ்வளோதான். சில்லி ரொம்ப பிடிச்ச கறி லீஃப். உங்களுக்கு எவ்வளோ வேணும் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் ப்ரௌன் டர்ன் ஆனதுக்கப்புறம் லெட்ஸ் புட் திஸ் காய். மகளே சாப்பிட்டீங்களா? சரி, சாப்பிட போய் ஊட்டுறீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க மம்மி, சொல்லுங்க. நேற்று வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இன்னொரு ரெசிபி காமிக்கிறேன்னு. பட் என்னால் காமிக்க முடியல. ஸோ இன்னைக்கு நெக்ஸ்ட் நான் கண்டினியூ பண்ணுறேன். இன்னைக்கு ரெசிபி இன்னொரு என்ன வாழைக்காயில் நான் செஞ்சு காமிக்க போகிறேன். சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கோங்க, அதில் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் டர்மரிக் பவுடர் போட்டுக்கலாம். நான் சிக்கன் மசாலா போட்டுக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்கோங்க. சால்ட், உங்களுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. சரி, நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு காரம் எப்படி தேவைப்படும் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. பெப்பர் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கடலை மாவு கொஞ்சம் போட்டுக்கிறேன். டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் மட்டும். வாட்டர் போட்டுட்டிங்கன்னா இந்த மசாலாவில் விட்டுரும். லைக் 1 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரைஸ் இது இப்போ மேரினேஷனுக்கு ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு ஃப்ரை பண்ணும்போது காமிக்கிறேன். கொஞ்சம் நேரம் மேரினேட் ஆகட்டும். ஸோ கைஸ், அங்கே மேரினேட் ஆகிட்டு இருக்கு. மீன்வைல் நம்ம வந்து இங்கே பேன் ஹீட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு ஆயில் லைட்டாக போதும். லைக் 1 டேபிள் ஸ்பூன் அளவு. ரெடி டு சர்வ். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.